வேற என்ன பண்றீங்க? பேன் பார்க்கலாம் ட்ரை பண்றேன். பேன் பார்க்குற ரொம்ப நேரமா என் தலையை கிண்டின்னுக்கிறேன். ஆனால் என்ன அதான் ஒரு பேன் கூட இன்னும் எடுத்து தரல. என் தலையை ஆனால் குனி வச்சு கும்பிக்கிறல. இப்போதாங்க தலையை கீழே குனிஞ்சு பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல. ஏய் நீ எவ்வளோ அடக்கொடக்கமான பொண்ணு. யாரு நீ? நீ நீ அடக்கொடுக்கமான பொண்ணு. அது அவங்க கிட்ட சொல்லு, நம்புவாங்க. என்கிட்ட சொல்லாத. இங்க கடிது பாரு, இங்க பாரு. எங்க? இதோ பேனு நிறைய ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தலையில. ஆமா. ஏய் தண்ணியில கை வைக்காத. என்ன பண்ற? பேன் பார்க்க சொன்னா பாரா. பேன் பார்க்குற லட்சணத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன் இப்படியா கிண்டுவாங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பேன் பார்க்க ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னேன், தவிர பேன் பார்க்குறேன்னு சொல்லலை. உன்னை நம்பி வர நான் என் தலையை குத்துருச்சு. மசாஜ் வச்சு பண்ணி விடு வந்ததுக்கு. மசாஜா? அந்த குழாயா பாதி இருக்குது, முழுசா வச்சிடலான்னு பார்த்துனுங்கிறான். உடச்சி எடுத்துருவாருன்னு குழா கூட சண்டை போட்டுங்கிறாரு. குழா கூட அவர் போயிட்டு அங்கே சண்டை போட்டுங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதனா ஒரு வேலை பாருங்க, நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படி. அந்த குழா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு குழா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா ரெடி பண்ணணும். பள்ளத்தில் போய் கால் விட்டு நின்றுங்க பாரா. அந்த பள்ளத்தில் போய் நின்றுங்கிறார் அவரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேதேஷ் வா. வேதேஷ் தங்கம் இரு, பள்ளத்துலேருந்து ஏற்க முடியாது இப்போ அவரால். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணினுங்கிறாரு அவரு. இதே காலை வெளியே வச்சிச்சு, வண்டியை தூக்கிட்டான். பெரிய பையனா வரான், இன்னமும் குழந்தையாவான். கவுத்துக்கு போகுது. நீ தானே என்ன அடிச்சல, அதான் தலையில புண்ணு வந்துச்சு. இப்போ இது இப்படிதான் நீ என்ன அடிச்சு தலை புண்ணாகுது. ஐயோ அங்க பாரு சப்பினுக்குது. சிச்சோ என்ன வேலை இது? இங்க வா இங்க வா. அப்பனே தண்ணி அம்மா குடுக்குற, நீ வா. கொடால இருந்து ஸ்ட்ரைட்டா குடிக்கிறாரு. என்ன ஒரு ஃபேன் கூட வரவே இல்லை. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருக்கிற? ஆமா பேன் கடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே போட்டு குரங்கு புரண்டுற மாதிரி புரண்டி வச்சிருக்கிறா. அங்கங்க புண்ணாய் போயிடுது, புண்ணு என்ன ஆகுது, நமிக்க ஆரம்பிக்குது. அது பேன் கடிக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பேன் கடிக்குது மறுபடியும் நான் அங்கதான் செஞ்சுனுங்கிறேன். என்ன அம்மா அடிக்கிறாரு, அப்பாவா காப்பாத்துப்பா. அம்மா என்னப்பா இன்னும் ரெண்டு போடுவா அம்மாவா? வந்துட்டா மாதிரி என்ன காப்பாத்துறதுக்கு. பத்தியா மிரட்டுறா மாதிரி உன்ன அப்பா திட்டுப்பா. அப்படிதான் பத்தியா எப்படி ட்ரெயின் குத்து வச்சிரும் பத்தியா. என் மேல கை வச்சுன்னா ஓடி வந்துட்டாங்க. அது என்ன சொல்றான் தெரியுமா தங்கம்? அப்பா ஏன்பா நீ அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குற, நல்லா அடிப்பா அப்படின்றான். என்ன தங்கம் கரெக்ட் தானடா? அப்பனே தங்க குட்டி கரெக்ட் தானே? அம்மா இதை வரணுமா? இப்போ இறக்கி விட்டா இருக்கையில சுத்திட்டு இருப்பாரு. இறக்கி விட்டா போன் வாயில வச்சு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஒரு பேன் கூட எடுத்து தர மாதிரி இல்லை. நான் இப்போ வேற போய் லஞ்ச் செய்யணும். வேஸ்ட். அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு பேனே பார்க்க தெரியாது. அப்புறம் எதுக்கு வந்த? பேன் பாரு. இல்ல பேனே பார்க்க தெரியாது. பேன் பாரு. கியூட் கப்பிள் சொன்னாங்கல்ல, இதே மாதிரி தான் நான் டெய்லி சண்டை போட்டுருங்கிறாரு. அதான் நான் பேன் பார்க்க தெரியாது. பேன் பாருனா பார்க்க தெரிஞ்சதானே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும். பார்க்க தெரியலன்னு வாங்கி தந்து சொல்லணும். அதான் தெரியும், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் தெரியாது அப்படின்னுட்டு. பாருனா பேசாத பயமுடு. போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரை வச்சு எந்த வேலைக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாரு. அந்த வேலைக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். எந்த வேலை? பேன் பார்க்குற வேலைக்கு. வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். இந்த மண்டையில ஒரு பாருங்க எனக்கு இங்க கூட கடிக்குது. வேஸ்ட். இங்க கூட கடிக்குதுன்னா தலைய காமிச்சாதானே எங்க கடிக்குது? பேன் பார்க்கவே தெரியல. வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.